அதிகாரக்கூறு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் அகில பாரத இந்து மகாசபையினுடைய மாநில இளைஞரணி தலைவர் மற்றும் திருப்பூர் மாவட்ட தலைவர் அண்ணன் வலப்பை பாலா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். யார் இந்த வலப்பை பாலா? நேயர்களுக்காக உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சார். நீங்கள் தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக செயல்படுறீங்களா, இல்லை இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக செயல்படுறீங்களா? யார் இந்த வல்லபை பாலா? நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவன். இஸ்லாமியர்களிடமிருந்தும் கிறிஸ்தவர்களிடமிருந்தும் பாதிக்கப்பட்ட மனிதர், பாதிக்கப்பட்ட சிறு வயது சொல்லுவாங்க இல்லையா, சிறு வயதுலேருந்து பாதிக்கப்பட்டவங்க. ஒரு பக்கம் இஸ்லாமியரோட அடக்குமுறை, இரண்டாவது இது கிறிஸ்தவர்களே மதம் மாற்றம். அந்த பக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு காலகட்டங்களில் இஸ்லாமியர் குறைந்தது 1,00,000 பேராக மதம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இஸ்லாமியரும், ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் நம்ம ஒரு 2,00,000 பேரை மதம் மாற்றணும். ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம், பொருளாதாரத்தில் வானம் பார்த்த பூமி. அந்த காலகட்டங்களில் மத மாற்றத்தில் இருந்து மதம் மாற்றத்துக்குள் போய் தப்பி வந்தவன் இந்த வல்லபை பாலா. அதனால் எல்லா கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமிய நான் எதிர்ப்பதில்லை. மதம் மாற்ற அனைத்து கிறிஸ்துவர்களும் எதிர்ப்பேன். இஸ்லாமிய பயங்கரவாதிகள், இஸ்லாமியர் எல்லாரும் எதிர்ப்பவன் கிடையாது. இஸ்லாமிய பயங்கரவாதிகளை சாகுமுறை எதிர்ப்பேன். அதில் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய கல்வி பாதிக்கப்பட்டது ஒரு இஸ்லாமியர்னாலும் ஒரு கிறிஸ்துவ மதமாற்ற கும்பலனாலும். அதனால் என்னுடைய கல்வி ஆதாரமே முடிஞ்சிச்சு. என்னை போல் ஏகப்பட்டவர்கள், நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு கிராமத்துலேருந்து வர்றோம். அங்கே 2 குரூப் மதம் மாற்ற முயற்சியில் எங்களுடைய பள்ளி கல்லூரிகளை சீரழித்தார்கள். அதனால் ஏகப்பட்ட குடும்பம் அன்று கருப்பணசாமியை கும்பிட்ட எங்கள் ஊர் ஃபுல்லாக இன்றைக்கி மேரி மாதாவை கும்புற மாதிரி சூழ்நிலையாக இருக்குது. அதில் பாதிக்கப்பட்ட ஒருவனாக இன்றைக்கி ஒரு பேர் இயக்கத்தில் நான் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கேன். அதனால் அவர்களை எதிர்க்கிறேன் வழிய அவர்களுக்கும் நமக்கும் ஒன்று இல்லை. இஸ்லாமிய மதமாற்றத்தையும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தையும் இன்றுள்ள சாகுமுறை எதிர்ப்பேன். உங்களுடைய பள்ளி காலத்தில் மதமாற்றம் இருந்ததுன்னு சொன்னீங்க, அது ஒரு வகையில் ஏற்றுக்கக்கூடியது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலையும் மதமாற்றம் இருக்குன்னு நம்புறீங்களா? அந்த காலத்தில் மூட நம்பிக்கையை சொல்லி மதம் மாட்டினாங்க. எப்படி மதம் மாட்டினாங்கன்னா, நீ கும்புற சாமியெல்லாம் சைத்தான், அது இன்னைக்கு வரைக்கும் சொல்லித்தான் இருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, கன்னியாகுமரியில் ஒரு ஜபக்கூடத்தில் பேசுகிறவன் சொல்கிறான், ஹிந்துக்களுக்குள்ள சாத்தான வழிபடுறாங்க அப்படின்னு. எவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும். அன்னைக்கு பொருளாதாரத்தை வச்சு மதம் மாற்றினாங்க. ஏழ்மைப்பட்ட குடும்பத்தை எல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, டியூஷனுங்கிற பேரில் கொண்டு போய் ஒரு இடத்துல படிக்க வைப்பாங்க, அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. அதில் கிறிஸ்துவர்களாக மதம் மாட்டினாங்க. அன்னைக்கு ஊரில் ஒரு 1500 குடும்பத்தில் இன்னைக்கு பாதி குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக போச்சு. சரி, அதனால எதிர்க்கிறோம். அதே மாதிரி நாங்கள் படித்த பள்ளிகள் அதே மாதிரி தான். ஒரு மார்கழி மாதம் நாங்கள் போய் கோயிலில் போய் சாமி பொங்கல் வாங்கி சாமி கும்பிட்டு போனோம்னா எங்களை வெளியே விட்டுருவாங்க, வெளியே நிற்க சொல்லிடுவாங்க. ஆனால் அதே இஸ்லாமியர் வெள்ளிக்கிழமை தொழுகை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் எப்போ வேணுமோ வரலாம். அப்புறம் அது கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன நடைமுறை? அதனால் பாதிக்கப்பட்டதுனாடி நாங்கள் இன்னைக்கு ஒரு இந்து போராளியாக உட்காந்துருக்கோம். தமிழக அரசு 1000 கோடிக்கு மேலே டாஸ்மாகில் மட்டும் ஊழல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கம்மி சார், 1000 கோடிங்கிறது. அது பல 1000 கோடி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நேற்று செந்தில் பாலாஜி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, பார்த்தேன். எந்த கடையில் 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, எந்த கடையில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டரை மிரட்டுறாரு. மிரட்டும் தோரணையில் பேசுறாரு. அது வன்மையை கண்டிக்கூடிய அவர் மனசாட்சியை தொட்டு கேளுங்க. ஒரு கடையில் கூட 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது இல்லையா? கோட்டருக்கு 10 ரூபா, ஆஃபுக்கு 20 ரூபா, ஃபுல்லுக்கு 40 ரூபா, இன்னைக்கு எதைக்கு வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு கரூர்லேருந்து ஒரு டீம் போட்டிருக்காரு செந்தில் பாலாஜி. அவர் உள்ளே போகிற காலத்திலேயே பண்ணார். உள்ளே போயிட்டு மறுபடியும் அதே பொறுப்பை கொடுத்தா எப்படி பண்ணாமல் இருப்பார்? 1000 கோடிங்கிறது அமலாக்கத்துறை கம்மியாக சொல்லுது. எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 5000 கோடி 10,000 கோடி இருக்கும். எங்கே இருக்க போது மிஞ்சி போனால் முதலமைச்சர் வீட்டில் இருக்கும், இல்லை அறிவாலயத்தில் இருக்கும், இல்லை உதயநிதி வீட்டில் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். அது என்னை கரெக்டாக விசாரித்தா மறுபடியும் கரூர் கலெக்ஷன் கம்பெனி மறுபடியும் உள்ளே போகும். அது இந்த டைப்பு தமிழ்நாடு இல்லாமல் டெல்லி கூட்டிகிட்டு போயிட்டா, கொஞ்சம் தீகார் சிலை கூட்டிகிட்டு போயிட்டு சிறை கூட்டிகிட்டு போயிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா அங்கே போயிட்டா நெஞ்சு வலிக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ரொட்டியை கொடுத்து சப்பாத்தி கொடுத்து படுத்து சாப்பிட்டு நெஞ்சு வலிக்கு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இது மத்திய அரசு உடனடியாக கையாளணும். இந்த விஷயத்தை கையாண்டு மது பான முறைகேடை கண்டுபிடிச்சு உடனடியாக கைது பண்ணுங்கிறோம். திருப்பி அவங்களுக்குலாம் மினிஸ்டர் போஸ்டிங் கொடுக்கக்கூடாது சார். எதுக்கு கொடுக்குறாங்க? அவரை நான் தியாகமாக பண்ணிட்டாரு. 1 வருஷத்துக்கு மேலே ஜெயிலேருந்து வந்தவருக்கு உடனே அமைச்சர் பதவி. அப்போ மேலே அவன் பண்ணத்தானே செய்வான். பண்ணாமல் எப்படி இருப்பான்னு நினைக்கிறானம்மா? சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக பண்ணத்தான் செய்வார். இது 1000 கோடிங்கிறது கம்மி, எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்கலாம். சமீபத்தில் தன்னுடைய மகள் புனித நீராட்டு விழாவுக்காக தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவனுடைய நிறுவன தலைவர் யுவராஜ் கவுண்டர் அவர்கள் தன்னுடைய மகள் புனித நீராட்டு விழாவுக்காக வந்திருக்காங்க. இதே விழாவில் ராக்கெட் ராஜா அவர்கள் கலந்துருக்காங்க.
தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் யுவராஜ் அவர்களுடைய சந்திப்பையும் ராக்கெட் ராஜா இருவரும் சந்திச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நல்ல ஒரு சந்திப்பு தானே, இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, அவரு வந்து ஒரு கூட்டத்தில் உள்ளே இருக்காரு, தெரிஞ்சோ தெரியாம நடந்துடுச்சு. அதில் பொண்ணு விசேஷத்துக்கு வந்திருக்காரு. அது எல்லா நண்பர்களும் வர்றதானே. அது ராக்கெட் ராஜா மட்டுமா வந்தாரு? எல்லாரும் தான் வந்தாரு. இது நண்பர்களுக்குள்ளது தானே, இது அரசியலாக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு இது அவர் பரவலில் வெளியே வர்றாரு. அவர் சார்ந்த இயக்கம், அவர் சார்ந்த ஜாதி அவங்க தூக்கி பிடிக்குது. அதுல என்ன அடுத்த மாற்று ஜாதிக்கு என்ன உங்களுக்கு தப்பு? ஏன் நீங்க நல்லா எடுத்துக்கங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கு பேரழிவான இன்றைய முதலமைச்சர் கட்டி தள்ளி முத்தம் கொடுக்கல. அப்ப அவர் என்ன பண்ணார்? தியாகமா பண்ணாரு. கோவை குண்டு வெடிப்பு, பாஷா இறுதி ஊர்வலத்தில் எல்லா அரசியல் விடுதலை சிறுத்தை கலந்துக்கிட்டாங்க. மே 18 கலந்துக்கிட்டு, சீமான் கலந்துக்கிட்டாங்க. அவர்லாம் தேச தந்தையா? பாஷா தேச தந்தையா கேட்குறேன். எல்லா பேரும் இரங்கல் தெரிவித்தாங்க. பாஷா எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க மாமா இறந்துட்டாரு, அத்தா இறந்துட்டாருன்னு அப்ப எல்லாம் யாரும் பேசலையே. யுவராஜா ஒரு பொண்ணுடைய ஃபங்க்ஷன், நண்பர்ங்கிற மீதியில எல்லா ராக்கெட் ராஜா அண்ணன் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. இது தவறு உண்டு இல்லை, இது அரசியலாக்க வேண்டாம். அவர் தண்டனை இருக்காரு, நாளைக்கு பரவல வர்றாரு, இனி அடுத்து அவர் உச்சநீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான். இதை வந்து அரசியலாக்குறது, அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது. அது ஒரு ஜாதியினரே ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. எல்லா ஜாதியும் ஒண்ணுதான், அது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியெல்லாம் கிடையாது. எல்லா ஜாதியும் ஒரே இதுதான். அதனாடி வந்து தமிழக அரசும் யாரும் அரசியலாக்க கூடாது. நண்பர் வட்டாரத்தில் வருவாங்க. இந்து அமைப்புகள் தொடர்ந்து அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா அரசே கோயில்களை விட்டு வெளியேறு, அரசே கோயில்களை விட்டு வெளியேறு, இந்த மாதிரி தொடர்ந்து முழக்கங்களை வைக்கிறீங்க. அரசாங்கம் சரி நீங்கள் சொல்கிறத கேட்டு அரசே வெளியேறிடுச்சுன்னு வைங்க, இந்த ஆலயங்களை விட்டு அரசே வெளியேறிடுச்சுன்னே வைங்க. அரசு பார்த்துட்டு இருக்கிற இந்த செயல்களை, கோயில்களை பாதுகாக்கிற வேலையை இந்து அமைப்புகள் அதே வேலையை அது பாதுகாத்துற முடியுங்களா? கண்டிப்பாக பாதுகாக்க முடியும். ஏன் சொல்கிறேன்னா, ஹிந்து அறநிலைத்துறை வர்றதுக்கு முன்னாடி யார் அந்த கோயில்களை பராமரித்து கொண்டு இருந்தது? ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் கட்டினார். இந்த அறநிலைத்துறையை கட்டிச்சு. அது இத்தனை வருட காலமாக, இத்தனை ஆயிரம் வருட காலமாக யாரு பாதுகாத்தது? அந்தந்த கோயிலை வழிபாடு செய்கிறவங்க, அந்தந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டவர்கள், அவர்களை பார்த்துட்டு போயிடறாங்க. உங்களுக்கு என்ன அங்கே வேலை? அரசாங்கத்துக்கு என்ன சார் அங்கே வேலை? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே இருக்க இந்துக்கள் கோயிலில் வரக்கூடிய வருமானத்தை எடுத்துக்கொண்டு போய் சர்ச்சுக்கும் பள்ளிவாசலுக்கும் நிதி கொடுக்குறீங்க. இதே பள்ளிவாசலை நீங்கள் கையில் எடுக்க முடியுமா? இந்து ஆலயங்களை மட்டும் நீங்கள் கையில் எடுத்த அந்த தமிழக அரசு இஸ்லாமியோட மசூதி எடுங்க, கிறிஸ்துவர்களுடைய தேவாலயங்களை எடுங்க. எல்லாமே சமம்ங்கிறீங்கல்ல, எல்லா கடவுளும் ஒன்றுங்கிறீங்கல்ல, அதை எடுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். அது நீங்கள் எங்கள் கோயிலையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது சார், 1000க்கும் மேற்பட்ட கோயில்களில் விளக்கேற்ற, இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற கோயில்களுக்கு விளக்கேற்ற முடியலை, நிதி இல்லை. 16 ரூபாய் கொடுக்குது இந்த தமிழக அரசு. அங்கே உள்ள பூசாரி அதுக்கு என்ன வாங்குவாரா? கடவுளுக்கு திரி வாங்குவாரா, சூடா வாங்குவாரா? அவருடைய சம்பளம் எவ்வளவு? இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு கோயிலில் இருக்க பூசாரிகளுக்கு 1000 ரூபாய் ஊதியம். 1000 ரூபாய்க்கு என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்க? அதுபோக ஹிந்து ஆலயங்களில் உள்ள வருமானத்தை ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு போய் தங்கம் உண்டியில் வர வருமானத்தை ஃபுல்லாக உருக்கி வச்சுக்கிறாங்க. கேட்டால் அதை வந்து நாங்கள் வேற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் சார். நீங்கள் அதில் வர்ற வருமானத்தை எடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்து சமயம் சார்ந்தவங்களுக்கு படிப்பு செலவுக்கு கொடுங்க. நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம், வேற ஒன்றும் சொல்லலையே. அதில் வர்ற வருமானம், இந்து கோயிலில் வர வருமானத்தை இந்துக்களுக்கு கொடுங்க. நீங்கள் எதுக்கு மாற்று மதத்தினர் கொடுக்குறீங்க? இல்லைன்னா மொத்த எல்லா ஆலயங்களையும் எடுங்க. அதைத்தான் அனைத்து இந்து இயக்கங்களும் சொல்கிறது. இந்து மகாசபாவும் அதைத்தான் வலியுறுத்துகிறது, வேற ஒன்றும் கிடையாது. இந்து ஆலயங்களில் இந்துக்களுக்கு தான் சொந்தம், அதில் வர வருமானம் இந்துக்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம். அயோத்தியை மீட்டது போல காசியையும் மீட்போம் அப்படின்னு கூறுறீங்க. மீண்டும் அந்த பதட்டமான சூழ்நிலை தேவையா சார்? நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. அயோத்தியை மீட்டது போல காசி இல்லை, மதுராவும் மீட்க வேண்டும், இழந்த ஆலயங்களை அனைத்தையும் மீட்க வேண்டும். அதான் இந்து மகாசபாவுடைய ஸ்டேட்டஸ். காசியை மீட்டுட்டோம், அயோத்தியை மீட்டுட்டோம், எம்பெருமான் ராமனுக்கு ஆலயம் அமைச்சாச்சு. அடுத்து காசியை மீட்கணும், மதுராவை மீட்கணும். ஏன் ரொம்ப வேணாம்? திருநெல்வேலி மாவட்டம் பொட்டல்புதூரில் இருக்கிற ஒரு முருகர் ஆலயம், அது இஸ்லாமியோட தர்காவாயிருச்சு, இதை மீட்கணும். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிறது, யோசனை பண்ணி பாருங்க, அது இந்துக்களுடைய கோயில் சார். 5000 வருடம் பழமையான கோயில். சிக்கந்தர் எப்போ வந்தார்? இஸ்லாமிய மதம் இந்தியாவுக்கு எப்போ வந்துச்சு? 2000 வருடம் கூட இல்லை. சிக்கந்தர் எப்படி மேலே போனார்? அது யாருடைய மலை? இதெல்லாம் மீட்கணும்ல, அதான் நம்மளுடைய கடமை. இந்து ஆலயங்கள், எந்தெந்த ஆலயங்கள் படையெடுப்புக்கு அப்புறம் அது இஸ்லாமிய ஆலயங்களாக மாறிச்சோ, தாஜ்மஹால் உட்பட அனைத்தையும் இந்த அரசும் இந்துக்களும் மீட்டே ஆக வேண்டும். அதுதான் இந்து மகாசபாவோட கோரிக்கை. அதுக்காக எத்தனை கரை சேவை வேணா போகலாம்,
எத்தனை லட்சம் பேர் உயிர் தியாகம் செய்யலாம் ஹிந்துக்கள். ஏன்னா நம்ம இழந்த பூமி சார், ஆண்ட பூமி, முப்பாட்டம் கட்டி வச்ச கோயில்கள் அதெல்லாம் ஆக்கிரமிப்பு இஸ்லாமியர் படையெடுப்புல சின்னாபனமாக்கிட்டாங்க. நீங்க நல்லா எடுத்துக்கங்க, காசி விஸ்வநாதராயன் அங்க மசூதி இருக்கு, நந்திக்கு முன்னாடி மசூதி இருக்கு. அது தொல்லியல் துறையை கன்ஃபார்ம் பண்ணிருச்சு, அது வந்து சிவன் ஆலயம் அப்படின்னு. அங்க மசூதி கட்டியிருக்கான். அந்த மசூதி செவத்துல எல்லாம் அம்மனுக்கு உண்டான அனைத்து உருவங்களும் அதுல இருக்கு. அப்புறம் எப்படி நிற்காம இருக்குன்னு சொல்றீங்க நீங்க? படையெடுப்புக்கு அப்புறம் எந்தெந்த இந்து ஆலயங்கள் சேதப்படுத்தப்பட்டதோ ஆக்கிரமிக்கப்பட்டதோ அதெல்லாம் மீட்டு ஆக வேண்டும். இதுதான் இந்து மகாசபாவோட நீண்ட நாள் கோரிக்கை. ஆக்கிரமிப்பில் இருக்கிற கோயில்களை தான் தமிழ்நாடு அரசு இடிக்கிறாங்க. இதை எப்படி நீங்க வேணுனே அரசு கோயில்களை இடிக்குது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்து மேல பழி போடுறீங்க? அது எப்படி இந்து ஆலயங்கள் மட்டும்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கா? கிறிஸ்துவ ஆலயங்கள் இல்லையா? முஸ்லீம்களோட மசூதிகள்லாம் இல்லையா? அது எப்படி இந்து ஆலயங்கள் மட்டும் ஆக்கிரமிப்பில் இருக்கு? அப்ப இந்து ஆலயத்துக்கு உண்டான சொத்துல கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு, அதை என்ன பண்ணுவீங்க? இந்த திராவிட அரசுகள் ஒரு கொள்கையை வச்சிருக்கு. என்ன வச்சிருக்குன்னா, கிறிஸ்துவனை தொடமாட்டாங்க, இஸ்லாமியரை தொடமாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஓட்டு வங்கி போயிடும். ஆனா இழிச்சாங்க இந்து மட்டும்தான், இந்த மட்டும்தான் துரத்தி அடிப்பாங்க. இப்ப நீங்க சொல்றது ஆக்கிரமிப்புங்கிறீங்க. கோயம்புத்தூர்ல ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேர்ல நிறைய கோயில்கள் இடிக்கப்பட்டது. நாங்களாம் கண்கொண்ட பார்த்தோம், போராடணும், முடியலை, இடிச்சிட்டாங்க. அது தமிழக அரசும் சேர்ந்து இடிச்சிச்சு. அதான் பெரிய கொடுமை அதுல. ஆனா முக்கியமான இடத்துல ஒருவர் வந்து படுத்திருக்கார், ரொம்ப வருஷமா படுத்திருக்கார். அது மிகப்பெரிய டிராஃபிக்கான ஏரியா. அதை என்ன சொல்றாங்க, இது வந்து பள்ளிவாசல், தர்கா, இதை யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் அது ஆக்கிரமிப்பில் இல்லை? ஏன் அது தமிழக அரசு கண்ணு தெரியுதுல? நடு ரோட்ல இருக்கு சார், நீங்க போய் பாருங்க. ஏன்னா இஸ்லாமியரோட பள்ளிவாசல்ல கை வச்சிங்கன்னா போராட்டம் வெடிக்கும், குண்டு வைப்பான், எல்லாம் வைப்பான்னு பயம். ஆனா இந்துக்கள் அப்படி கிடையாது. நீ எத்தனை கோயில இடமா அடிச்சுக்கலாம். அதுக்கு திமுகவோட எம்பி டிஆர் பாலா அழகா சொன்னார், நான் லட்சுமி கோயில் அடிச்சிருக்கேன், சரஸ்வதி கோயில் அடிச்சிருக்கேன், விநாயகர் கோயில் அடிச்சிருக்கேன், ஆனா இந்துக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது எப்படின்னு எனக்கு தெரியும் சொல்லியிருக்காரு. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப யாரு இதுல முட்டாள்? இந்துக்கள் முட்டாள். அதுதான் வீர சாவர்கர் சொல்றாரு, ஹிந்துவா இரு. நீ ஹிந்துவா இருந்தால் மற்றவன் பொத்திக்கிட்டு இருப்பான். இஸ்லாமியனாலும் சரி, கிறிஸ்துவனும் சரி, ஆளும் அரசாலும் சரி, நீனா இரு. கோயில் உன் கோயில், உங்க அப்பா முப்பாட்டை கட்டினது, அது எப்படி கட்டப்பட்டது, அங்கங்க பிச்சை எடுத்து கட்டியிருப்பான், அதை இடிக்க விடாத அப்படின்னு சொல்லி போறான். ஆனா இஸ்லாமியிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு சார். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஜாதி பார்க்க மாட்டாங்க, அவங்க எந்த கட்சின்னு பார்க்க மாட்டாங்க. குழந்தை குட்டியோட வந்தாரால ஒரு துளுக்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆலயங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம முன்னாடி நிக்கணும். ஆனா நிறைய விஷயத்துல நானும் பார்த்துட்டேன், என்ன இந்துத்துவ வாழ்க்கையில பார்த்துட்டேன், இந்த ஹிந்துத்துவ கட்சிகள் மட்டும்தான் போராடும் மொழியே, அங்க நிக்கிற யாருமே போராட மாட்டாங்க. அது பெரிய வருத்தம் அளிக்கிற செயலா இருக்கு. ஹிந்துவா இருந்தா அர்த்தம் பொத்திக்கிட்டு போயிடுவான், எவனும் ஹிந்து கோயில கை வைக்க மாட்டான். அதனால ஆக்கிரமிப்பு ஆகட்டும் போது சமபாதியா ஆக்கிரமிப்பு ஆகட்டுங்க. இப்போ கூட ஈரோடு பக்கத்துல சமீபத்தில் பார்த்தேன், அது ரோடு நேர போற ரோடு, இடையில ஒரு சர்ச் இருக்கு, சர்ச் நாடி அந்த ரோட்டை பெண்டாக்கி கொண்டு போறாங்க. அதே சர்ச்சுக்காக பெண்ட் ஆகுது ரோடு, ஒரு ஹிந்து ஆலயம் இருந்தால் பெண்ட் ஆகாதா? அதனாடி அது வந்து தமிழக அரசு பெரிய தவறு செய்கிறது. ரெண்டு அரசா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், ஹிந்து ஆலயங்களை இடித்தால் அவர்களுக்கு ஓட்டு விழுகாதுன்னு தெரிஞ்சா தொட மாட்டாங்க. இஸ்லாமிய ஆலயங்கள் இடித்தால் ஜமாத்துல சொல்லி ஓட்டு போட மாட்டாங்க, கரெக்டா இருப்பானுங்க. அதனால தான் 18% இருக்க இஸ்லாமியருக்கு என்ன ஓட்டு உருவிட்டு இருக்கானுங்க இவனுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எவ்வளவு இருக்கோம்? 72% இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த காலகட்டங்கள்ல ஒரு கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் 1000 ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி அயோக்கியட்ட அரசை கொடுத்தா இதுதான் நடக்கும். சமீபத்தில் தமிழகத்தில் நிறைய போராட்டங்கள், தொடர்ச்சியா திமுக அரசுக்கு எதிராகவே தான் இந்த போராட்டங்கள் இருக்கு. ஆனா இப்படி போராடுறவங்களை அரசு உடனே கைது செய்யறாங்க. இந்த கைது நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கைதை வன்முறையை கண்டிக்கிறேன். இது தமிழக அரசுடைய கையாளர் தன்மை, அது அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை சார். டெய்லி கொள்ளை அந்த மாதிரி நடந்துக்கிருக்கு. இதை எதிர்த்து போராடுற எல்லாரையும் கைது பண்ணி அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க. என்ன சொல்றது, இது வெள்ளக்காரனை காட்டி மோசமா ஆட்சி செஞ்சுக்கிருக்காங்க. இப்ப கூட இந்த டாஸ்மார்க் ஊழலை எதிர்த்து இன்னைக்கு பிஜேபி மாநில தலைவர் மற்றும் தமிழிசைக்கெல்லாம் கைதாயிருக்காங்க. இது வந்து ஒரு குறவழியை நெருக்கிற மாதிரி இல்லை சார். ஒரு போராட்டம் சார், உங்களை குத்தி காட்டுறோம், நீங்க செஞ்ச தப்பத்தான் சொல்றோம், வேற ஒன்றும் சொல்லலையே, அநியாயமா இல்லை சொல்லையே. என்ன இடி சொல்லியிருக்கே நீங்க 1000 கோடி ஊழல் செஞ்சிருக்கீங்கன்னு, அதுக்கப்புறம் தானே போராடுறாங்க. போராடுறவங்களை நீங்க கைது பண்ணீங்கன்னா எப்படி மக்களுக்கு நீங்க செஞ்ச ஊழல் தெரியும்? இது வந்து நீங்க காவல்துறை ஏவல் துறையா பயன்படுத்திக்கிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, மக்கள் உங்களுக்கு 5 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க, ஆயுள் முழுவதும் கொடுக்கல. அதை நல்லா தெரிஞ்சுக்க. காவல்துறை இந்த இடத்துல சிந்திக்கணும். முதல்ல 5 வருஷம் தான் அவங்க ஆச்சு, அடுத்து எப்படி வேணுமா மாறலாம்.
நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரே ஒரு எம்பி இருந்த இந்த இந்தியாவில் இன்னைக்கு ஆளுங்கட்சி 3 வருடம் 3வது முறையா இருக்கு பிஜேபி அரசு. அதனாடி காலம் பதில் சொல்லும். காவல்துறை நண்பர்களுக்கும் ஒன்று இது மூலம் தெரிஞ்சுக்கிறேன், அடக்குமுறையை ரொம்ப ஏவி விடுறாங்க தமிழக அரசு. அதுக்கு நீங்க பலிகடாக்கிறீங்க. தொடர்ந்து போராடுறவங்கள ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அனுமதியை மீறி போராடினா கைது பண்றீங்க. கைது பண்ணி மண்டபத்தில் அடிச்சு சாயந்தரம் விடுதலை செய்யக்கூடிய நபர்களை நீங்க மறுபடியும் கைது செய்து 5 நாள் 6 நாள் ஜெயிலில் வைக்கிறீங்க. இது வன்முறையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இது தமிழக அரசுக்கு நல்லது கிடையாது. ஒரு காலத்தில் மக்கள் முழிச்சு எந்திரிச்சிருவாங்க, எந்திரிச்சுன்னா நீங்க மாட்டிக்கிறீங்க. அதனால இந்த கைதை இந்து மகாசபா தொடர்ந்து கண்டிக்கிறது. இது போக நாங்களும் கைதாகியிருக்கோம். சமயத்தில் கூட திருப்பரங்குன்ற விஷயத்தில் எங்கள் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்து ஏகப்பட்ட பேர் கைது செய்தாங்க. அதில் பெண்களுடைய தாலி அறுக்கப்பட்டது, அதை நான் கண்டித்து கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதனாடி தமிழக அரசும் காவல்துறையும் இதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லைனா 2026 உங்களுக்கு எதிராக பயங்கரமாக இருக்கும். அதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இத்தோட இந்த நேர்காணலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு, உங்களுடைய பல்வேறு பணி சுமைகளுக்கு இடையே இதனுடைய நேர்காணலுக்கு நாங்கள் கேட்ட கேள்விகள் அத்தனைக்கும் இந்த நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.